ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கான விலாகில் நான் என்னோடய டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டல் பேக்கில் என்னெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறீங்க. வயிற்றில் யாராவது இங்கே டெலிவரி பார்க்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வயிற்றை பொறுத்தளவில் நம்மளுக்கு வந்து டெலிவரிக்கு வந்து ரொம்ப மினிமலான திங்ஸ் இருந்தால் போதும். அதனால் நான் ஒரு சின்ன கேபின் சூட் கேஸ் தான் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து ஒரு சைடு பேபிக்கும் இன்னொரு சைடு வந்து எனக்கும் பேக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பேபி பிறந்த உடனே போடக்கூடிய ட்ரெஸ்ஸு. என் பாப்பாவுக்கு வந்து நான் எல்லாமே ஒயிட் கலரில் வாங்கியிருந்தேன். சாக்ஸு, க்ளவுஸு, அதுக்கப்புறம் போடுற ட்ரெஸ்ஸு, கேப் எல்லாமே ஒயிட்டில் வாங்கியிருந்தேன். போல் இந்த பேபிக்குமே எல்லாமே ஒயிட்லேயே வாங்கிட்டேன். கூடவே ஒரு டயப்பரும் ஒரு ஸ்வாடில் கிளாத்தும் வச்சு எல்லாத்தையுமே ஒரு கவரில் எடுத்து வச்சுட்டேன்னா டெலிவரி முடிஞ்சதும் ஹாஸ்பிட்டலில் கேட்கும்போது ஹஸ்பண்டுக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஸ்வாடில் கிளாத் தான் எனக்கு வந்து ஒயிட் கலரில் கிடைக்கல. கொஞ்சம் க்ரீம் கலர் மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒயிட் தேடிட்டு தான் இருக்கேன். இப்போதைக்கு நான் வந்து இதை எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் ஒயிட் கிடச்சிச்சின்னா அதுக்கப்புறம் எடுத்து மாற்றி வச்சுக்கலான்னு வச்சுருக்கேன். அடுத்ததாக பேபிக்கு போடக்கூடிய ட்ரெஸ்ஸு. இங்கே வந்து இந்த ஜாப்லா, அதுக்கப்புறம் இந்த மஸ்லின் கிளாத்லலாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபுல்லாகவே நல்ல திக்கான கிளாத் தான். அதே மாதிரி ஃபுல் கவர் பண்ணுற மாதிரி தான் பேபிக்கு ட்ரெஸ் கேட்குறாங்க. அதனால் 4 செட் ராம்பர்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ராம்பர்ஸ்க்கு உள்ளே போடக்கூடிய ஒன்சி இதுவும் வந்து கேட்குறாங்க. நான் 2 செட்டு தான் வச்சுருந்தேன். ஒருவேளை கேட்டால் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் கண்டிப்பாக கேட்டாங்க. நீங்கள் டெலிவரி ஆக போகிறவங்க இந்த மாதிரி ராம்பர்ஸ்க்கு உள்ளே போடுற ஒன்சீஸுமே வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு வீட்டுக்கு வரும்போது போட்டு வரலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். ட்ரெஸ் ஆக்சுவலாக இன்னொருத்தவங்க குழந்தைக்கு எடுத்து வச்சது. ஆனால் அவங்கள பார்க்கவே போகலை. அதுவும் நியூ பார்ன் சைஸுங்கிறதுனால இப்போ வந்து அந்த குழந்தை பெருசாக இருக்கும். அதனால் இனி யூஸ் பண்ண முடியாதுன்ட்டு என்னோடய பேபிக்கு நான் அதை எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு மேட்சாக கேப்பு, சாக்ஸ், மிட்டன்ஸ் எல்லாமே சேர்த்து நான் எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததாக வந்து க்ளவுஸ் வந்து ஒரு 3 செட் எடுத்து வச்சுருக்கேன். நான் வாங்கியிருக்க ராம்பர்ஸில் வந்து கை மூடுற மாதிரி இல்லை. அதனால் வந்து க்ளவுஸ் வந்து 3 செட் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே சாக்ஸும் 3 செட் எடுத்து வச்சுருக்கேன். அதுபோல் எல்லாமே நான் சைஸ் வந்து நியூ பார்ன் தான் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் ரொம்ப மினிமலாக தான் அதுவும் வாங்கியிருக்கேன் எல்லா திங்ஸுமே. பாப்பாவுக்கு வந்து 1 to 3 மந்த்ஸ் வாங்கியிருந்தேன். அது வந்து எல்லாமே அவளுக்கு பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு நியூ பார்னில் போடுறப்போ. இந்த தடவை நியூ பார்ன் சைஸ் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக வந்து இந்த கேப்பு. பேபியை வந்து நல்லா ஸ்வாடில் பண்ணி இந்த கேப்பெல்லாம் போட்டு காதுலலாம் குளிர் தெரியாத மாதிரி வைக்கிறக்காண்டி கேட்குறாங்க. அதனால் இது கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் இது கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்ததாக மெயினாக ஸ்வாடில் கிளாத். இது நான் ஊரில் தான் அமேசானில் லவ் லேப் பிராண்டுன்னு நினைக்கிறேன். அதிலேருந்து இந்த 2 இது வாங்கியிருந்தேன். குவாலிட்டி நல்லா சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நல்லா பெருசு. நல்லா பேபியை ஸ்வாடில் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். ஓரளவு பிள்ளைங்க வளர்ந்ததுக்கப்புறம் ஸ்வாடில்லாம் பண்ண விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம டவலாக கூட யூஸ் பண்ணிக்கிடலாம். அதனால் இது வந்து நல்ல ஒரு ஆப்ஷன் தான் வாங்குறது. இந்த 2 ஸ்வாடில் கிளாத்தும் காட்டன் ஃபேப்ரிக் தான். அதனால் இன்னொன்று திக்காக வேணும் அப்படிங்கிறதுனால இது வந்து ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க என்னோடய வளகாப்போட. இந்த டவல் வந்து நல்ல ஹூடோட நல்ல திக்காக பனியன் கிளாத்தில் இருந்ததுனால ஊரில் போய் யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்படின்ட்டு வச்சுருந்தேன். வேலை ஹாஸ்பிட்டலில் திக்காக எதுவும் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக வந்து இந்த குட்டி குட்டி கர்ச்சீஃபு. இதுவும் லவ் லேப் பிராண்ட்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். செட்டில் 8 இருந்துச்சு. நான் மொத்தம் 8 வாங்கியிருந்தேன். ஏன்னா இது அதிகமாக தேவைப்படும் குழந்தைங்க கதக்கும்போது. அதனால் இறங்குறக்காண்டி நம்ம முதுகில் போட்டு தட்டும்போது இந்த தோளில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் அப்படிங்கிறதுனால ஒரு செட் மட்டும் 8 கர்ச்சீஃப் எடுத்து நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேபி டவல். பாப்பா பிறந்தப்பலாம் எனக்கு ஹாஸ்பிட்டல்லே குளிக்க வச்சு கொடுத்தாங்க. இங்கே வந்து எனக்கு எப்படின்னு தெரியல. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்ட வரைக்கும் கண்டிப்பாக குளிப்பாட்டுவாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒரு டவல் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக பேபி சோப்பு. பாப்பாவுக்கு செபாமெட் பிராண்ட் தான் அவள் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது செபாமெட்டில் ஃபேஸ் அண்ட் பாடி வாஷ் தான். முகத்துக்கும் இதே யூஸ் பண்ணிக்கிடலாம், உடம்புக்கும் இதே யூஸ் பண்ணிக்கிடலாம். இதுவே பேபிக்கும் ஒன்று வாங்கி வச்சாச்சு. அது போக செபாமெட் பிராண்ட்லேயே ஒரு ஷாம்பூ பாட்டிலும் இன்னொன்று வந்து லோஷன். அதுவும் ஒரு சின்ன பாட்டில் வந்து ஹாஸ்பிட்டல் யூஸ்க்காண்டி தனியாக வாங்கி வச்சுட்டேன். அடுத்ததாக வந்து டயப்பர். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கொஞ்சம் பிராண்ட்லாம் கேட்டிருந்தேன் எது ரேஷஸ் இல்லாமல் இருக்கும்ன்ட்டு. பேபி பிறந்த 1 மந்த்லேயே இந்தியா போகிறதுனால நம்மளுக்கு வந்து இந்தியாவிலும் இங்கேயும் பொதுவாக கிடைக்கிறது இந்த பேம்பர்ஸ் தான். பாப்பாவுக்கும் இனிஷியல் ஸ்டேஜில் நான் இதான் யூஸ் பண்ணேன். அதனால் இந்த பேபிக்குமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்தியாவிலும் இதான் கிடைக்கும். அதனால் இதுவே யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இது வாங்கிட்டேன். அடுத்ததாக வெட் வைப்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து இந்தியாவிலேருந்து அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா இங்கே குவைத்தில் வெட் வைப்ஸோட ரேட்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தலையே சுற்றிடுது. அதனால் இந்த பிராண்ட் வந்து நான் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். டயப்பரை விட இந்த வெட் வைப்ஸ் யூஸ் பண்ணுறது தான் ரேஷஸ் பிள்ளைங்களுக்கு அதிகமாக வரும். அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே வெட் வைப்ஸ் வாங்கும்போது 99% வாட்டர் வைப்ஸான்னு பார்த்து வாங்கிக்கோங்க.
அதேபோல் இந்த நியூபார்ன் ஸ்டேஜில் மட்டும் இந்த வைப்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எவ்வளோத்துக்குள்ள வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணுறோமோ அப்போ தான் பிள்ளைங்க வந்து ரேஷஸ் ஃப்ரீயாக இருப்பாங்க. அடுத்தது வந்து இது அவசியம் இல்லை, ஆனால் சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிரஷ் பம்பும் ஒரு ஃபீடிங் பாட்டிலும் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டுமே நான் ஃபிலிப்ஸ் ஏவன் பிராண்டில் தான் வாங்கியிருந்தேன். ஊரில் என்கிட்ட எலக்ட்ரிக் பம்ப் இருக்குது, அதனால் இப்போதைக்கு இந்த 1 மந்த் யூஸ் பண்ணுறதுக்கு மேனுவல் பம்ப் வாங்கியிருக்கிறேன். ஃபீடிங் பாட்டிலை பொறுத்தளவில் ஃபிலிப்ஸ் ஏவன் தான் பெஸ்ட் எப்போவுமே. ஃபார்முலா ஃபீட் இல்லை கம்பைன் ஃபீடிங் இல்லை பிரெஸ்ட் ஃபீடே நம்ம வந்து பாட்டிலில் எடுத்து கொடுக்கணுன்னாலும் பிள்ளைங்களுக்கு வந்து நிப்பிள் கன்ஃப்யூஷன் ஆகாமல் இருக்கும். என் பாப்பாவுமே 4 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து எதுனாலையோ அவாய்ட் பண்ணா. அதனால் வந்து நான் அப்போ மில்க் சப்ளை கம்மியாயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து பம்ப் பண்ணி தான் அவளுக்கு எடுத்து கொடுத்தேன். அப்போ இந்த பாட்டில் யூஸ் பண்ணேன். என்கிட்டையும் குடிப்பா, பாட்டிலையும் குடிப்பா. அவளுக்கு எந்தவித கன்ஃப்யூஷனும் வரல. பிரெஸ்ட் ஃபீடிங்கும் 3 இயர்ஸ் வரைக்கும் குடித்தா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நெயில் கட்டர். பாப்பா பிறந்தப்போ அவளுக்கு வந்து நல்ல நகம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நெயில் கட்டர் வாங்கிட்டு வாங்க, நாங்கள் வெட்டி விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவள் நியூ இயர் ஒட்டி பிறந்ததுனால கடை எல்லாமே லீவு. நாங்கள் தேடி தேடி அலைஞ்சு எங்கேயுமே கிடைக்கல. என் ஃப்ரெண்ட் என்னை பார்க்க வந்திருந்தா. அவள் வாங்கிட்டு வந்த திங்ஸில் வந்து நெயில் கட்டரும் அவள் வாங்கிட்டு வந்திருந்தா. அதை கொடுத்து தான் நாங்கள் வந்து சிஸ்டர்கிட்ட கொடுத்து வெட்ட சொன்னோம். இப்போது தேவைப்படுமோ இல்லையோ எதுக்கும் ஒன்று எடுத்து வச்சுக்கிடுவோன்ட்டு நான் முதல்ல சூட்கேஸில் இது ஒன்று எடுத்து வச்சுட்டேன். பேபிக்கு எடுத்து வச்சுருக்க திங்ஸ் எல்லாமே இது தான். இது தவிர்த்து வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்க போகிறதும் இல்லை. அந்த ஒரு ஸ்வாடில் கிளாத் மட்டும்தான் ஒயிட் கலர் கிடச்சா மாற்றணும். மிச்சப்படி எல்லாத்தையுமே பேக் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. சூட்கேஸோட ஒரு சைடில் வந்து நான் பேபிக்குரிய திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிக்கிடுறேன். அடுத்ததாக எனக்கு என்னெல்லாம் பேக் பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபீடிங் கவுன் மட்டும் நான் 2 எடுத்து வச்சுருக்கேன். இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து 2 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் தான் வைப்பாங்க. நார்மல் டெலிவரி, சி செக்ஷன் எதுனாலுமே. அதனால் நம்மளுக்கு வந்து ட்ரெஸ் அதிகமாக தேவைப்படாது. அப்படியே பட்டாலும் எனக்கு வந்து வீட்டுக்கு வந்து ரொம்ப பக்கம்தான். அதனால் தேவைன்னா ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால் 2 மட்டும் போதும் அப்படின்ட்டு நைட்டி 2 எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து வீட்டுக்கு போட்டு வரக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு இந்த மாதிரி புதுசாலாம் ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சேன். ஆனால் வந்து 10 நாள் ஹாஸ்பிட்டல்லேருந்து பட்ட பாடில் விட்டா போதும் அப்படின்ட்டு நைட்டியோடய வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த தடவை என்ன நடந்தாலும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வரணுன்ட்டு இதை கண்டிப்பாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக எனக்கு தேவையான இன்னர்ஸ் கொஞ்சம் ஃபீடிங் ஆப்ஷனோடு எடுத்து வச்சுருக்கேன். அதுவுமே 2 செட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். இதுவே போதுமானது தான். டெலிவரி ஆக போகிறவங்க மெயினாக நார்மல் டெலிவரியும் சி செக்ஷனும் கண்டிப்பாக சாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ் ஆகும் சாக்ஸ். அதனால் நானுமே 2 செட்டு சாக்ஸ் எனக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது போக ஒரு டவல் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் ஒரு டவல் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா இது மேக்கப் திங்ஸ்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப மினிமலாக டெய்லி யூசேஜுக்கு தேவைப்படுறது தான். பொட்டு, லோஷன் இதுதான் மெயினாக எனக்கு தேவைப்படும். சீப்பு அதுக்கப்புறம் நெத்தியில் வைக்கிறதுக்கு குங்குமம், பவுடர் இவ்வளோ தான் வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளிப்பு, ரப்பர் பேண்டு, அதுக்கப்புறம் பட்ஸ் வச்சுருந்தேன். அப்புறம் இன்னும் ஃபேஸ் வாஷை மட்டும் எடுத்து வைக்கணும். வீட்டில் போகிற அன்றைக்கி எடுத்து வைப்பேன். சப்போஸ் மறந்துட்டா ஹஸ்பண்டை எடுத்துகிட்டு வர சொல்லிடுவேன். அவ்வளோதான். அடுத்ததாக இந்த நிப்பிள் க்ரீம் வந்து இது வந்து இன்ஸ்டாகிராமில் நான் நிறைய வீடியோஸ் பார்த்து தான் நான் இது இந்த டைம் வாங்கினேன். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து இந்த நிப்பிள் கிராக் பிரச்சனையில் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ வந்து இந்த வெண்ணெய் இதெல்லாம் தான் போட சொன்னாங்க. அது ஒவ்வொரு டைமும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சுடு தண்ணியை வச்சு தொடச்சி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாக இருந்துச்சு. யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மறக்காமல் லிப் பாம் எடுத்து வச்சுக்கோங்க. நானுமே லிப் பாம் உள்ள வச்சுருந்தேன்னு சொல்ல மறந்துட்டேன். சி செக்ஷன் அப்படிங்கிறதுனால 12 ஹவர்ஸ் முன்னாடியே தண்ணி கூட குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகும் ரொம்ப நேரம் கழித்து தான் எனக்கு வந்து தண்ணிலாம் கொடுத்தாங்க. அதனால் லிப்ஸ் ட்ரை ஆகிறப்போ அது போடுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதான் வந்து இந்த மெட்டர்னிட்டி பேடு. இது வந்து நான் ஃபஸ்ட்டு டெலிவரிக்கெலாம் யூஸ் பண்ணலை. நம்ம நார்மல் பேடு தான் வாங்கி வச்சுருந்தோம். ஆனால் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தது தான் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிட்டோம். இது வந்து ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ வந்து உங்களோட சைஸ் எல்லுன்னா அதுக்கு அடுத்த சைஸ் எக்ஸ்எல் வாங்கிக்கோங்க. எனக்கு சி செக்ஷன் அப்படிங்கிறதுனால அந்த தழும்பு மேலெலாம் ரொம்ப அழுத்தாமல் ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. யாராவது டெலிவரி ஆக போகுது இதை கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக இதை தான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் அந்த எவர் ஈவ் அந்த பிராண்டில் தான் நான் இது வாங்கி வச்சுருந்தேன். அவ்வளோதான் எனக்குரிய திங்ஸ் எல்லாமே. நான் பேபிக்கு அந்த சைடு பேக் பண்ண மாதிரி எனக்கு இந்த சைடு எல்லா திங்ஸையும் நான் பேக் பண்ணிக்கிட்டேன் சூட்கேஸில்.
கொஞ்சம் திங்ஸ் மட்டும் நான் தனியாக ஒரு ஹேண்ட்பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் வந்து மெயினாக ஹாஸ்பிட்டல் ஃபைலு, அதுக்கப்புறம் என்னோடய சிவில் ஐடி, என்னோடய பர்ஸு, அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில். இந்த வாட்டர் பாட்டில் வந்து சூடாக வச்சாலுமே தண்ணி நிற்கும். அதனால் இந்த இதை ஃப்ளாஸ்க் எடுக்காமல் இந்த வாட்டர் பாட்டில் மட்டுமே எடுத்துக்கிட்டேன். அப்புறமா இந்த காஸ்மெட்டிக் பவுச்சும் நான் இதுக்குள்ளே வச்சுட்டேன். அடுத்ததாக லாஸ்ட்டாக வந்து செல்ஃபோனோட சார்ஜரும். இங்கே குவைத்தில் டெலிவரிக்கு வந்து இவ்வளோ தான் நாங்கள் பேக் பண்ணது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது வேண்டாம் இல்லை சேர்க்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். டெலிவரி ஆக போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.